स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं சுச்சௌதேசே பிரதிஷ்டாப்ய ஸ்திரமாசனமாத்மனः நாத்யஸ்ரிதம் நாதிநீசம் சைலாஜினகுசோத்தரம். தூய்மையான இடத்தில் தரை மீது தர்பை மாந்தோல் துணி இவற்றை ஒன்றன் மேல் ஒன்றாய் விரித்து மிக உயரமாக இல்லாமலும் மிக தாழ்வாக இல்லாமலும் தன்னுடைய இருக்கையை அசைவற்றதாக அமைத்து கொண்டு தத்ரைகாக்கிரம் மனக்கிருத்வா யத சித்தேந்திரிய கிரியா உபவிஷ்யாசனே யுஜ்யாத் யோகமாத்ம விசுத்தையே. அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு மனம் புலன்களின் செயல்களை வசத்தில் வைத்துக்கொண்டு மனதை ஒருமுனைப்படுத்தி உள்ள தூய்மைக்காக யோகத்தை பயில வேண்டும். பிரபஞ்சத்தின் சக்தி ஓட்டங்களின் சாரத்தை உள்ளுணர்வதற்கான தியானத்தை அளிக்கின்றார். நம்ம எல்லாருக்கும் இப்போ ஒரு சந்தேகம் வரலாம். இந்த சூத்திரங்கள் மூலமா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? தனக்குள்ளே திரும்பி பார்த்து தன்னை சமநிலைப்படுத்த சொல்றாரு. தனக்குள்ள திரும்பி பார்த்து தன்னை சமநிலைப்படுத்துறது பிரபஞ்ச ரகசியங்களை எப்படி நமக்கு சொல்லும்? நம்ம எல்லாருக்கும் வருகின்ற இயற்கையான ஒரு சந்தேகம். நம்ம ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், இந்த பிரபஞ்சமும் நீங்களும் வேறு வேறு அல்ல. இந்த பிரபஞ்சமாக எது விளங்குகின்றதோ அதனுடைய சாரம்தான் உங்களுக்குள்ளே இருக்கிறது. பிரம்மாண்டமாக விளங்குகின்ற உலகம் உங்களுக்குள் பிண்டாண்டமாக இருக்கின்றது. இப்போ அறிவிய உலகிலே ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சிகள் இதை நிரூபிக்கின்றன. நம்மளை சுத்தி நடக்கிற பல விஷயங்கள்ல நம்முடைய உடலுக்குள் நடக்கின்ற மாற்றங்களை பார்த்தே கண்டுபிடித்து விடக்கூடிய அறிவியல் பல விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சியினாலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பழங்குடியின மக்கள் பல பேருடைய வாழ்க்கை முறையை பார்த்தோம்னா சுனாமி, நிலநடுக்கம், மழை, இது எல்லாத்தையுமே அவங்க எந்த வானிலை அறிவிப்பை வைத்தும் தெரிந்து கொள்வதில்லை. தன்னுடைய உடலுக்குள் நடக்கின்ற மாற்றங்களை வைத்தே அவர்களாலே தெளிவாக சொல்ல முடிந்திருக்கின்றது. பலாயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். நம்முடைய உடலுக்குள் நமக்குள் எழுகின்ற எண்ணம் வெளி உலகத்தை பாதிப்பதையும் வெளி உலகத்திலே நடக்கின்ற மாற்றங்களை நாம் உணர முடியும் அப்படிங்கிறதையும் பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சிகள் இதை நிரூபிக்கின்றன. மகர்ஷி மகேஷ் யோகின்னு நம்ம இந்தியாவில் பிறந்த வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய தியானத்தை உலகத்திற்கே தந்த ஒரு குரு. அவருடைய சீடர்கள் ஒவ்வொரு நகரத்திற்கும் சென்று சில ஆயிரம் பேர் அந்த நகரத்தினுடைய மையத்திலே அமர்ந்து ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் வீதம் 30 நாட்களுக்கு தியானம் செய்வார்கள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த நகரத்தோட மையத்திலே அமர்ந்து தியானம் செய்வார்கள். அந்த தியானத்தின் மூலமாக அந்த சிட்டியோட கிரைம் ரேட்டே மிகப்பெரிய அளவிலே குறைந்து இருப்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். சிட்டியோட கிரைம் ரேட்டே, சில ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து தியானம் பண்ணா சிட்டியோட கிரைம் ரேட்டே கீழே விழுந்துருது அப்படின்னு நிரூபிக்கிறார்கள். இது ஒரு இடத்தில் அல்ல, இரு இடத்தில் அல்ல, நூற்றுக்கணக்கான நகரங்களிலே அதை நிரூபித்திருக்கிறார்கள். அதனாலதான் சாமி சொல்றேன், இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து இந்த சத்தியங்களை கேட்டு உள்வாங்கி தியானம் செய்தீர்களானால் அது உங்களுக்கு மட்டுமல்ல, பாண்டிச்சேரிக்கே நன்மை பயக்கும். இந்த மொத்த நகரத்திற்கே, இந்த மொத்த சூழலுக்கே நன்மை பயக்கும். நாம செய்கிற எண்ணங்கள் பிரபஞ்சத்திலிருந்து தனியானது அல்ல,
பிரபஞ்சத்தில் நடக்கின்ற மாற்றங்கள் நம்மிடமிருந்து தனியானதும் அல்ல. இன்னொரு அருமையான உதாரணம் சொல்லலாம், உங்க எல்லாருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய உதாரணம். உங்களுடைய கிராமங்கள்ல முன்னோர்களை பற்றி நீங்க விசாரிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்திலையுமே ஏதாவது ஒரு சில கதைகள் இருக்கும். ஒவ்வொரு கிராமத்துக்கு போனீங்கன்னாலும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு 4-5 கதைகள் இருக்கும். என்னன்னா, அந்த ஊர்ல இருந்த ஒரு பாட்டி சொல்லி வச்சுட்டு இறந்து போனார்கள், அல்லது தாத்தா இறந்த உடனே பாட்டியும் இறந்து விட்டார்கள், அல்லது பாட்டி இறந்த உடனே தாத்தா இறந்து விட்டார், தற்கொலை பண்ணிட்டு அப்படியே இறந்து போயிட்டார், இல்ல கரெக்டா அமாவாசனைக்கு செத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லி வச்சு இறந்து போனார்கள். இந்த மாதிரி கதை உங்க எல்லாருடைய கிராமங்களிலுமே ஒரு 2-3 கதையாவது கேள்விப்படுவீர்கள். எத்தனை ஆயிரக்கணக்கான கதை பாருங்க. அப்படின்னா பாத்தீங்கன்னா, ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி கூட நம்ம நாட்டில் இந்த கிராமங்களிலே வாழ்வாங்கு மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்களைத்தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வள்ளுவர் சொல்றார். வாழ்வாங்கு வாழ்ந்தா மட்டும்தான் தன்னுடைய மரண காலத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அப்படின்னா அவர்கள் சமூகத்தின் விதியை மட்டும் வாழல, பிரபஞ்சத்தின் விதியை உணர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். பிரபஞ்சத்தின் விதியை உணர்ந்து வாழ்ந்த மனிதன் இயற்கையிலேயே தன்னுடைய மரணம் முடிகின்ற காலத்தை, மரணம் வருகின்ற காலத்தை மிக தெளிவாக தெரிந்து கொள்கிறான். நமக்கெல்லாம் ஏன் நம்முடைய மரண காலம் தெரிவதில்லைன்னா, அதை தெரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு துக்கமில்லா தன்மையை நாம் அடையவில்லை. அதை தெரிந்து கொண்டால் நமக்கு ஏற்படுகிற மன அழுத்தம், மன உளைச்சல், இதனால நம்முடைய ஆழ்மனமே அது நமக்கு தெரியாமல் தள்ளி வைத்து விடுகின்றது. நமக்கு தெரியறதுக்கான சாத்தியக்கூறு வந்தா கூட இல்லப்பா, எதுக்குப்பா இதெல்லாம் நமக்கு இப்போ தெரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் துக்கம் இல்லை பாரு, துக்கம் கம்மி அப்படின்னு நாமளே என்ன பண்றோம், அதை ஓரமாக வைத்து விடுகின்றோம். தெரிந்து கொண்டால் ஆழமான பயத்தை உருவாக்குவதால், துக்கத்தை உருவாக்குவதால் அந்த செய்தியை தெரிந்து கொள்ளாமல் ஒதுக்கி வைக்கின்றோம். ஆனா நிறைவாக பிரபஞ்சத்தின் விதியை உணர்ந்து வாழ்பவர்கள், வாழ்க்கையின் இயற்கையான மாற்றத்தை ஆழ் மனதால் முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் மிக தெளிவாக தங்களுடைய மரண காலத்தை தெரிந்து கொள்கிறார்கள். அந்த மாதிரி பிரபஞ்சத்தோட விதியை ஆழ்ந்து உணர்ந்தவர்கள் யார் யாராலெல்லாம் தன்னுடைய மரண காலத்தை மிக தெளிவாக சொல்ல முடியுதோ அந்த அளவுக்கு தனக்குள் மையம் கொண்டிருப்பவர்கள், தனக்குள் தெளிவாக இருப்பவர்கள் பிரபஞ்சத்திலே நடக்கப் போகின்ற மிகப்பெரிய மாற்றத்தை கூட அவர்களாலே சொல்ல முடியும். இயற்கையின் மாற்றங்களை கூட அவர்களாலே சொல்ல முடியும். ஒரு அருமையான ஒரு ஜென் கதை. ஜென் புத்திசத்தை சேர்ந்த ஒரு பெரிய ஞானி. அவர் வாழ்ந்து கொண்டிருந்த ஊருக்கு பக்கத்து நாட்டிலே 12 ஆண்டுகளாக மழையே இல்லாமல் மழை பொய்த்து போய் பஞ்சம் தலைவிரித்தாடியது. அந்த ஊர் மக்கள் எல்லோரும் என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருந்தார்கள். யாரோ ஒரு நபர் வந்து சொன்னார், இந்த ஞானி கிட்ட போனீங்கன்னா அவர் உங்க ஊருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணா மழை பெய்யும், இயற்கை சமநிலை அடையும். இவர்களும் உடனே அந்த ஞானி கிட்ட போய் கேட்டார்கள். ஞானி, சரி உங்க ஊருக்கு வர நீங்கெல்லாம் கூப்பிடுறீங்க, வர்றேன். அவர் வந்து உட்கார்ந்தார், எதுவுமே செய்யல, அமைதியோடு அமர்ந்திருந்தார். ஒரு நாள் ஆழ்ந்த அமைதியோடு அமர்ந்திருந்தார். மறுநாள் காலை வானம் திறந்து கொண்டு மழை கொட்டி தீர்த்தது, பஞ்சம் அகன்றது. மக்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஞானியின் காலடியில் விழுந்து வணங்கினார்கள், அவருக்கு மிகப்பெரிய மரியாதைகள் செய்தார்கள். ஒருத்தர் அவர்கிட்ட கேட்கிறாரு, சாமி நீங்க என்ன மந்திரம் போட்டீங்க, என்ன மந்திரம் செய்தீர்கள், மழை இப்படி கொட்டி தீர்த்தது, இயற்கை இப்படி எங்களை ஆசீர்வதித்தது, எங்களுக்கும் சொல்லித்தாருங்கள். அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு மந்திரமும் இல்லை. ஊருக்குள் வந்து அமர்ந்தவுடன்
இந்த இயற்கையோடு என்னை இணைத்து கொண்டு என்னை சமநிலைப்படுத்திக் கொண்டேன், அவ்வளவுதான் அப்படிங்கிறார். தன்னை சமநிலைப்படுத்திக் கொண்டவுடன் இயற்கையும் சமநிலை அடைந்தது. இயற்கை சமநிலை அடைந்தவுடனேயே வானம் பொழிந்தது, பூமி குளிர்ந்தது. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நாம நம்மை சமநிலைப்படுத்திக் கொண்டால் நம்மை சுற்றி இருக்கின்ற பிரபஞ்சத்தின் விதிகளை புரிந்து கொள்வோம், சமநிலையை அடைவோம். அதனாலதான் பல பேர் அன்பர்கள் என்கிட்ட வந்து சொல்றது உண்டு, சாமி நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சுன்னா திடீர்னு என்னுடைய வியாபாரம் பொங்கி பெருகுது, என்னுடைய உறவுகள் சுமூகமாயிருச்சு, என்னுடைய வேலை உயர்ந்து விட்டது, எனக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு, இது என்ன மிராக்கிள் சாமி, இது எப்படி இந்த மாதிரி நடந்தது? ஆழ்ந்து பல பேர் என்கிட்ட வந்து சொல்றது, இது உங்களுடைய அருள் தான் சாமி அப்படின்னு. நான் சொல்றது உண்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது என்னுடைய அருள் அல்ல, நான் உங்களுக்கு கொடுத்த அருள் அல்ல, நீங்களே உங்களுக்கு கொடுத்து கொண்ட அருள். உண்மை என்னன்னா, உங்களுடைய உணர்வு மாற்றம் அடையும் பொழுது, உங்களுடைய உணர்வு உயர்வு அடையும் பொழுது, உங்களுக்குள் இருக்கும் சக்தி சமச்சீரடையும் பொழுது, உங்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை உங்களுக்கு தெரியாமலேயே மங்களகரமாக மாற்றியமைக்கிறீர்கள். உங்களுடைய வியாபாரம் வளர்கின்றது, உங்களுடைய உடலினுடைய சக்தி அதிகரிக்கின்றது, மன அழுத்தம் இல்லாமல், மன உளைச்சல் இல்லாமல் ஆனந்தமாக இயங்குகின்ற திறன் அதிகரிக்கின்றது. இதையெல்லாம் தாண்டி உறவுகளை, சரியான உறவுகளை ஈர்க்கின்ற மன அமைப்பு அதிகரிக்கின்றது. காரணம் என்னன்னா, ஒரு கட்டிடத்தை கட்டணும்னா ப்ளூ பிரிண்டை வச்சுட்டு தான் அந்த கட்டிடத்தை கட்ட முடியும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையை அமைக்கிறதுக்கும் அந்த வாழ்க்கையோட ப்ளூ பிரிண்டை உங்களுடைய உணர்வுக்குள்ள வச்சிருக்கீங்க, அதை வச்சுதான் உங்க வாழ்க்கையை அமைக்கிறீங்க. இந்த ப்ளூ பிரிண்ட் மாறினா உங்க வாழ்க்கையையும் மாத்திரலாம். தியானத்தின் பொழுது அந்த ப்ளூ பிரிண்டை மாத்துறீங்க. ப்ளூ பிரிண்ட் மாறும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க அட்ராக்ட் பண்ண வேண்டிய நபர்கள், அட்ராக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள், இது எல்லாமே ஒரு புது மாற்றத்திற்குள் நடக்கின்றது, புது தன்மைக்குள்ளே நிகழ்கின்றது. அதனால்தான் பிரபஞ்சத்தின் விதியின் சாரத்தை உணர எம்பெருமான் நம்மை தூய்மையான இடத்தில் தரை மீது தர்பை, மான்தோல், துணி இவற்றை ஒன்றன் மேல் ஒன்றாய் விரித்து உயரமாக இல்லாமலும் தாழ்வாக இல்லாமலும் இருக்கையை அமைத்துக் கொண்டு மனம் புலன்களின் செயல்பாடுகளை வசத்தில் வைத்துக் கொண்டு மனதை ஒருமுனைப்படுத்தி உள்ள தூய்மைக்காக யோகத்தை பயிலுங்கள் அப்படின்னு சொல்றார். அதாவது சரியான ஒரு சக்தி சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். பல பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, வீட்டிலேயே தியானம் பண்றதுக்கும் நம்முடைய தியான மையங்கள் ஆசிரமங்களுக்கு வந்து தியானம் பண்றதுக்கும் என்ன சாமி வித்தியாசம்? மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. வீட்டிலேயே உட்கார்ந்து புத்தகத்தை படிச்சு பாஸ் ஆகிற மனிதனுக்கும் காலேஜ் போய் உட்கார்ந்து படிச்சு பாஸ் ஆகிற மனிதனுக்கும் இருக்கிற வித்தியாசம். வீட்டிலேயே உட்கார்ந்து படிச்சு பாஸ் ஆகலாம், ஆனா எவ்வளவு எஃபர்ட்டை போட வேண்டியிருக்கும். ஏன்னா அதுக்காக அந்த இடம் உருவாக்கப்படலை. உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகும், ஃபோன் வரும், செல்போன் அடிக்கும், டிவி இருக்குதுன்ற டெம்டேஷன் வரும். இதெல்லாம் தாண்டி அம்மா என்ன பண்ணுவாங்க, கடைக்கு போய் காய்கறி வாங்கி வந்து கொடுத்துட்டு படிக்க கூடாதா? ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவுமா? உன் படிப்புக்கு இப்படியே உட்காந்து படிச்சிருந்தா யார் சோறு போடுவார்கள்? ஏதாவது சொல்வார்கள். பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஆனா காலேஜுக்கு போகும்பொழுது இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம அந்த செயலுக்காக டெடிகேட் பண்ணப்பட்ட இடம். அப்போ பல தொந்தரவுகள் குறைவு. அங்க போன பிறகு நாமளே உருவாக்கிக்கணும்னு உருவாக்கினா அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா குறைந்தபட்சம் சமூகம் நமக்கு சாதகமாக இருக்கும். ஒவ்வொரு செயல்களை செய்வதற்கும்
சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குமானால் பாதகங்கள் குறைவு. அதே போல தியானத்திற்கும் ஆழ்ந்த சக்தியை உணர்வதற்கும் சக்தி சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான அட்மாஸ்பியரை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதனாலதான் அழகான உதாரணம் ராமகிருஷ்ணர் சொல்வாரு, கடவுள் எல்லா இடத்திலையும் இருந்தாலும் அவரை அனுபவிப்பதற்காக உணர்வதற்காக உருவாக்கப்பட்ட ஆசிரமங்களிலும் எனர்ஜி ஃபீல்ட் சக்தி சூழல்களிலும் ஆலயங்களிலும் அவருடைய சக்தி அதிகமாக உணரப்படுவதற்கான காரணம் என்னன்னா, மாட்டோட உடம்பு நிறைய பால் நிறைஞ்சிருக்கு, ரத்தம் முழுவதும் பால் கலர்ந்திருக்கு. ஆனா மாட்டுடைய கொம்பை பிடிச்சு உருவனாலோ வாழை பிடிச்சு உருவனாலோ பால் வராது, மடியிலிருந்து மட்டும்தான் பால் வரும். அதே மாதிரி கடவுள் உலகமெல்லாம் நிறைஞ்சிருந்தாலும் அதற்காக உருவாக்கப்பட்ட இடங்களில் சக்தி சூழலில் அமர்ந்து நாம் நம்மை ஒன்றாக்கும் பொழுது அந்த சக்தி நம் மீது பொழிகின்றது. அந்த உணர்வை நாம் ஆழ்ந்து அனுபவிக்க முடியும். சக்தி சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டிய அவசியத்தை தான் எம்பெருமான் இந்த சூத்திரங்கள் வழியாக நமக்கு விளக்குகின்றார். இந்த சக்தி சூழலை அமைத்துக் கொண்டு மனம் புலன்களின் செயல்களை வசத்தில் வைத்துக் கொண்டு மனதை ஒருமுனைப்படுத்தி உள்ள தூய்மைக்காக யோகத்தை பயிலுங்கள். மனதை கடந்து செல்ல வேண்டிய உணர்வை உணர்வதற்காக யோகத்தை பயிலுங்கள்னு சொல்றார். அடுத்து இந்த யோகத்தினுடைய நுட்பங்களுக்குள் ஆழ்ந்து செல்லுகின்றார் எம்பெருமான். அடுத்த சூத்திரங்கள் समं काय शिरोग्रीव धारयन्नचलं स्थिरः सम्प्रेक्ष्य नासिकाग्रं स्वं दिशश्चानवलोकयन् समं काय शिरोग्रीवं तारयन्नचलं स्थिरः सम्प्रेक्ष्य नासिकाग्रं स्वं दिशश्चानवलोकयन्. எம்பெருமான் இங்கேயும் ஒரு ஆழ்ந்த ஒரு தியான நுட்பத்தை அளிக்கின்றார். அருமையான ஒரு தியான நுட்பம். உடல், தலை, கழுத்து இவற்றை நேராகவும் அசைவற்றதாகவும் வைத்து அசையாமல் ஸ்திரமாக இருந்து மற்ற திசைகளை பாராமல் தன்னுடைய நாசியின் நுனி மீது பார்வையை ஒருமுனைப்படுத்தி நமக்குள்ளேயே அமர்ந்திருக்க வேண்டும். இது நமக்குள்ள இருக்கிற அந்த ஆஞ்ஞா சக்கரத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய தியானம், மிகவும் சக்தி வாய்ந்த தியானம். நம்முடைய எல்லா முடிவெடுக்கின்ற செயலும் விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ளுகின்ற செயலும் ஞானம் சார்ந்த நிகழ்வுகளும் மூளையோட இந்த பாகத்துல ஃப்ரண்டல் லோப்ல தான் நடக்குது. அந்த பாகம் முழுமையாக உயிர்ப்பிக்கப்படுமானால் வாழ்க்கையை பற்றிய ஆழ்ந்த தெளிவோடு சத்தியங்களை உள்வாங்கி நம்மாலே வாழ முடியும். நம்மாலே அவைகளை நினைக்க முடியும். நம்மாலே அவைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும். நம்ம சாதாரண செயல்களுக்காக மட்டும் உபயோகப்படுகிற மூளையின் பாகம் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் சொல்லுவோம். நீங்க பிறந்தாலேயே இதெல்லாம் இயங்கும். உங்க லங்ஸ் இயங்கி ஆகணும், நுரையீரல், உங்க இதயம் இயங்கி ஆகணும், இரத்த ஓட்டம் நிகழ்ந்தாகணும். இதுக்காக மட்டுமே இயங்குகிற மூளையின் பாகங்கள் மெக்கானிக்கல் பார்ட்ஸ். இது நீங்க பிறந்து வளர்ந்து மனித உடம்புல இருந்தாலே இயங்கும்.
இதை தாண்டி உயர்நிலை ஞான அனுபூதியை நோக்கி நீங்கள் முன்னேறும் பொழுது மட்டும் மலருகின்ற அந்த சக்தி நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் அவேக்கன் பண்ணிடும். இந்த தியானம் நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் அவேக்கன் பண்ற தியானம். அப்படின்னா ஆழமான ஞானத்தையும் தீர்க்கமான புத்திசாலித்தனத்தையும் கலைத்தன்மையையும் உருவாக்கும் திறனையும் அளிக்கின்ற தியானம் இது. ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய உருவாக்கும் திறனை அதிகரித்து வாழ்க்கையில மேம்பட முடியும்னு யோசிக்காமல் இருக்கிற மனிதர்களுக்கு இதோட முக்கியத்துவம் புரியாது, தேவையும் இல்லை. அது மாதிரி மனிதர்கள் மற்றவங்களை கம்ப்ளைண்ட் பண்றதாலேயே வாழ்க்கையை சீரழித்து விடுகிறார்கள். தன்னுடைய உருவாக்கும் திறனை மேம்படுத்தி கொண்டு வாழ்விலே முன்னேற நினைக்கின்றவர்கள் இது எல்லாமே தேவைன்னு தன்னுடைய வாழ்க்கையிலே இதோட தேவையை புரிந்து கொள்வார்கள். ஆனா தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் நினைக்காதவர்கள் வெறுமனே மற்றவர்களை பற்றி குறை கூறிக்கொண்டே வாழ்க்கையை சீரழித்து விடுவார்கள். சாரதா தேவி ரொம்ப அழகா சொல்வார்கள், உனக்கு மன நிம்மதி வேணும்னா மற்றவர்களிடம் குறை கண்டுபிடிப்பதை நிறுத்திவிடுன்னு. மற்றவர்கள்ட்ட குறை கண்டுபிடிக்கிற மனிதனாலே தன்னுடைய எக்ஸ்ட்ராடினரியான சக்திகளை உயிர்ப்பிக்க வைக்கிறது சாத்தியமில்லை. ஏன்னா அவனுடைய நேரம் முழுவதும் என்ன ஆயிடுது, கிரிட்டிசைஸ் பண்றதுலேயே திந்து போயிடுது. சாதாரணமாக வீணாகவே தன்னுடைய வாழ்க்கையை விரயமாக்குவதிலேயே தீர்ந்து போயிடுது. சில பேர் என்கிட்ட வந்து சொல்றது உண்டு, சாமி உங்களை விமர்சிக்கிறவங்களெல்லாம் நீங்க சபிச்சு நிறுத்தக்கூடாதா அப்படின்னு. நான் சொல்றது தேவையில்லை, ஒரு ஞானியினால் சபிக்க முடியாது. அது முதல் விஷயம். ரெண்டாவது, விமர்சனம் செய்கின்ற மனநிலையில் இருப்பவனுக்கு வேறொரு சாபம் தேவையில்லை. ஏற்கனவே அவன் நரகத்தில் தான் இருக்கின்றான், அவனுக்கு சாபமே தேவையில்லை. ஏன்னா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கானாலே அவனுடைய வாழ்க்கையினுடைய உயர் உணர்வுகளை உயர் சக்திகளை வெளிப்படுத்த அவன் முயற்சி செய்யாமல் இருக்கின்றான். அவன் ஏற்கனவே நரகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். யாரால் தன்னுடைய வாழ்வின் உயர் சக்திகளை வெளிப்படுத்துகின்ற முயற்சியை செய்து வெளிப்படுத்துகின்றார்களோ அவர்கள் வெறும் விமர்சனத்திற்குள்ளே செல்ல மாட்டார்கள், வெறும் விமர்சனத்தில் சிக்கி வீணாக மாட்டார்கள்.